ஹலோ எவ்ரிவன். வெல்கம் டு விவி இன்ஃபோடெக். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல இப்போ நீங்க ஒரு சேல் என்ட்ரி கிரியேட் பண்ணியிருப்பீங்க, அதே மாதிரி பர்ச்சேஸ் என்ட்ரி, அதுக்கான இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணியிருப்பீங்க, இல்ல வந்து வெண்டார் பில் கிரியேட் பண்ணியிருப்பீங்க, அதே மாதிரி இல்ல ஜேர்னல் என்ட்ரி, இந்த மாதிரி நிறைய கிரியேட் பண்ணியிருப்பீங்க. அப்படி நீங்க கிரியேட் பண்ற என்ட்ரிஸ் வந்து தவறுதலா யாராவது இப்போ வந்து உங்களோட அக்கௌண்டிங் டீம்ல இருக்க ஒருத்தவங்க வந்து அந்த என்ட்ரியை வந்து சேஞ்ச் பண்றாங்க, ஒரு டேட்டுக்கு மேல சேஞ்ச் பண்ணக்கூடாது அப்படிங்கிற நீடு உங்களுக்கு இருக்கும் இல்லையா? நீங்க வந்து அக்கௌண்டிங்க்கு வந்து இப்போ ஃபைல் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஆல்ரெடி கிரியேட் பண்ண என்ட்ரியை வந்து எந்த சேஞ்சஸும் பண்ணக்கூடாது. ஆனா இவங்க வந்து தவறுதலா போய் சேஞ்ச் பண்ணிடுறாங்க. அதனால வந்து உங்களுக்கு ஃபியூச்சர்ல வந்து நீங்க ஃபைல் பண்றப்போ உங்களுக்கு எரர் வருது. இந்த மாதிரி கான்ஃபிளிக்ட்ஸை வந்து எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ அதுக்கான ப்ரொவிஷன் வந்து ஓடோல இருக்கு. இதுல வந்து நான் இங்க அக்கௌண்டிங் அப்படின்னு ஒரு மெனு இருக்கு, நான் அதை கிளிக் பண்ணிக்கிறேன். இதுல லாக் டேட்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்கு, அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இதுல வந்து நீங்க நிறைய ப்ரொவிஷன்ஸ் இருக்கு. லாக் சேல்ஸ், லாக் பர்ச்சேஸ், லாக் டாக்ஸ் ரிட்டர்ன், லாக் எவ்ரி திங், இந்த மாதிரி நிறைய இருக்கும். அதே இன்னொன்று வந்து கீழே வந்து ஒரு ரெட் கலர் அலர்ட்ல வந்து நீட் அண்ட் irreversible லாக் டு என்ஷூர் இன்ஆல்டர்னேட்டபிள் ஃபார் ஆல் யூசர்ஸ் அப்படின்னு இருக்கும். இந்த லாக்கை நீங்க வந்து யூஸ் பண்ணக்கூடாது. இது லாக் பண்ணீங்கன்னா ஃபுல்லா போயிடும். நீங்க வந்து அதுக்கு பதிலாக இந்த மேல இருக்க பார்ட் வந்து நீங்க தாராளமா யூஸ் பண்ணலாம். இப்ப லாக் சேல்ஸ் அப்படிங்கறத கொடுத்துட்டு இதுல எந்த டேட்க்கு அப்புறம் நான் போடுறத வந்து ஆல்டர் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த டேட் நீங்க கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் இன்னைக்கு நவம்பர் கொடுத்துட்டேன் அப்படின்னா வந்து லேட்டர் நவம்பர் முடிஞ்சு இப்போ டிசம்பர் வருது அப்படின்னா டிசம்பர்லயும் நீங்க வந்து இந்த டேட் வந்து லாக் வந்து கொடுக்கணும். ஓகேவா? ஸோ சேம் அஸ் பர்ச்சேஸுக்கும் அதே மாதிரி லாக் கிரியேட் பண்ணலாம். இல்லை நீங்க வந்து எல்லாத்தையும் லாக் பண்றீங்க அப்படின்னா சிம்பிளா வந்து இந்த லாக் எவ்ரி திங்ல போயிட்டு நீங்க லாக் அப்படிங்கறதுல வந்து கொடுத்துட்டு என்ன டேட்ல நீங்க லாக் பண்ணுமோ அந்த டேட் கொடுத்து லாக் பண்ணிட்டீங்கன்னா, நீங்க இப்போ ஒரு சேல் என்ட்ரியில போயிட்டு நீங்க ஏதாவது சேஞ்ச் பண்றீங்கன்னா அது வந்து சேவ் பண்ண அலோவ் பண்ணாது. ஓகேவா? நான் இன்னைக்கு வந்து இன்னைக்கு டேட் கொடுத்துட்டேன். ஓகேவா? செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ சேல்ஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ண ஒரு என்ட்ரி இருக்கும், நம்ம போய் அதை ஆல்டர் பண்ண ட்ரை பண்ணலாம். நான் ரீசெட் டு டிராஃப்ட் கொடுத்துட்டா இப்போ இங்க உங்களுக்கு தெரியுதா? ரீசெட் டு டிராஃப்ட் கொடுத்து நான் எடிட் பண்ண ட்ரை பண்ணாலே யூ cannot ஆட் ஆர் மாடிஃபை என்ட்ரி. ஸோ வந்து சேல்ஸ் லாக் வந்து கிரியேட் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு இன்டிமேஷன் வரும். ஸோ நீங்க போயிட்டு இப்போ அந்த லாக்ல போயிட்டு அந்த டேட்டை எடுத்து விட்டுட்டு நீங்க மறுபடியும் ஆல்டர் பண்ணா மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ இதை வந்து நீங்க ஒரு அக்கௌண்டண்டா இருக்கீங்க, ஒரு மேனேஜர் லெவல் அக்கௌண்டன்ட்ல இருக்கீங்க அப்படின்னா நீங்க இந்த லாக் டேட் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு வந்து நம்மளோட விவி இன்ஃபோடெக் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.